1965 பிறந்தது. ஜனவரி திங்கள், ஜனவரி முதல் வாரம் பிறந்தது. நாளை 26 குடியரசு தினம். இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் பெரும் மரியாதைக்குரிய மொரார்ஜி தேசாய் அறிவிக்க வருகிறார். என்ன அறிவிக்க வருகிறார்? தென்னிந்தியர்களே, தெலுங்கு பேசுகிற தெலுங்கர்களே, மலையாளம் பேசுகிற மலையாளிகளே, கன்னடம் பேசுகிற கன்னடர்களே, தமிழ் பேசுகிற தமிழர்களே, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுக்கு இணைப்பு மொழி ஆங்கிலம் இருக்காது. இனிமேல் ஒன் இந்தியா, ஒன் நேஷன், ஒன் லாங்குவேஜ், ஹிந்தி என்று திமிரோடு அறிவித்தார். நாங்கள் அமைதியாக இருப்போமா? எங்கள் தலைவன் யார்? எங்களுக்கு தனையன் யார்? நிறுத்து போட்டால் 60 இருக்க மாட்டார். அழுக்கு சட்டை தான், கசங்கிய வேட்டி தான். ஆனால் தலைவனாக வந்து நிமிர்ந்து நின்ற பேரறிஞர் அண்ணா என்ற தலைவன் படை கட்டினார். படைக்கு தளபதியாய் தலைவர் கலைஞர் நிறுத்தினார். ஊரூராய் போனார்கள். மக்களிடம் கேட்டார்கள், அன்பு கொண்ட மக்களே, இனிமேல் ஆங்கிலம் இருக்கிற இடத்தில் இந்தி குந்தி கொள்ளுமா? இந்தி வேண்டுமா? ஆங்கிலம் வேண்டுமா என்று பிரச்சாரம் செய்தோம். தமிழர்கள் புரிந்து கொண்டார்கள். நம் உள்ளூரில் தாய்மொழி தமிழை காக்க வேண்டும் என்றால், பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு தமிழ் இருக்க வேண்டும் என்றால், உலகத்திற்கு ஒரு மொழியும் உள்ளூருக்கு ஒரு மொழி வேண்டும். உலகத்துக்கு மொழியில் இங்கிலாந்துக்காரனோடு பேசுவதற்கு ஹிந்தி வேண்டுமா? அமெரிக்கனோடு பேசுவதற்கு ஹிந்தி வேண்டுமா? ஜப்பானியனோடு பேசுவதற்கு ஹிந்தி வேண்டுமா? அரபிகளோடு பேசுவதற்கு ஹிந்தி வேண்டுமா? ஆப்பிரிக்கனோடு பேசுவதற்கு ஹிந்தி வேண்டுமா? எந்த மொழியை தேர்ந்தெடுக்கலாம் என்கிற போதுதான் பேரறிஞர் அண்ணா சொன்னார், இந்தியாவில் பழமையான மொழிகள் இருந்தார்கள். இந்தியர்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மொழி இருக்கிறது, அது ஆங்கிலம் என்கிற மொழி இருக்கிறது. அந்த இணைப்பு மொழியைத்தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அன்று பேரறிஞர் அண்ணாவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொண்டர்களும் இன்று படமாய் நமக்கு பாடம் எடுத்து தன் தேகத்தை தீக்கி இரையாக்கி செத்து போன நம்முடைய முன்னோர்கள் தான் ஒரு உரிமையை நமக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். எந்த உரிமையை தெரியுமா? அன்பு கொண்ட தாய்மார்களே, என்னுடைய வயதை ஒத்த தோழர்களே, இளைஞர்களே, நீங்க பல பேர் இருக்கீங்களே, உங்க சோசியல் மீடியாக்கள்ல படிச்சு முடிச்சிட்டு எந்த ஊருக்கு போகணும்னு ஆசை இருந்தா எல்லாரும் பிள்ளைய அமெரிக்காவுக்கு அனுப்பலாம், இங்கிலாந்துக்கு அனுப்பலாம், லண்டனுக்கு அனுப்பலாம், சிங்கப்பூருக்கு அனுப்பலாம்னு யோசிக்கிறீங்கல்ல. யாருக்காவது அப்பனாத்தாளுக்கு என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு ஒரு பட்டம் வாங்கி எப்படியாவது பீகாருக்கு அனுப்பிடணும்னு ஆசை இருக்கா?